காமாட்சி சுரேஷ் காமாட்சி அவர்களுடைய விநியோகத்தில் நம்முடைய திரு கிட்டு அவர்களுடைய இயக்கத்தில் சல்லீர்கள் என்கிற ஒரு அற்புதமான திரைப்படம் வெளியிடுவதற்கான 2-3 முறை திரையரங்கு உரிமையாளர்களோடு PVR குழுமத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தி அது தள்ளி தள்ளி சென்று அதற்கும்பிறகு இறுதியாக தேதி குறிக்கப்பட்டோம். தமிழ்நாட்டில் இருக்கிற கார்ப்பரேட் பெரு நிறுவனங்களின் திரையரங்கு உரிமையாளர்களும் PVR திரையரங்கு உரிமையாளர்களும் விடுதலை புலிகளை சார்ந்த படம் என்றாலோ தமிழர்தம் வாழ்வுரிமை தமிழ்நாட்டின் வாழ்வுரிமை குறித்தான படம் என்பதாலோ தொடர்ந்து அவர்கள் வெளியிட மறுப்பதும் திரையரங்குகள் தர மறுப்பதும் தொடர்ந்து சிறு தயாரிப்பாளர்களை பெரும் நட்டத்திற்கு உள்ளாக்கி அவர்கள் இனிவரும் காலங்களில் தமிழ்நாட்டின் வாழ்வுரிமை தமிழ் சமூகத்தின் மிக முக்கியமான பிரச்சனைகள் தமிழீழ மண்ணில் நடந்தேறிய இனப்படுகொலை தமிழ் சமூகம் சந்தித்த பேர் அவலங்களை குறித்து இளைய தலைமுறை திரு கிட்டு போன்ற இயக்குநர்கள் இன்னும் பல்வேறு புதிய இயக்குநர்கள் எடுக்கின்ற படங்களை தொடர்ந்து புறக்கணிப்பதும் திரையரங்கு தராமல் அவர்களை அலகழித்து இழுக்கடித்து அவர்களை பெரும் பொருளாதார நட்டத்திற்கு உள்ளாக்கி மனச்சிதைவுக்கு உள்ளாக்கின்ற ஒரு போக்கு தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடந்தேறி வருகிறது. இந்த போக்கை தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு முதலில் மிக வன்மையாக கண்டிக்கிறது. அந்த வகையில் இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பினூடாக தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பின் சார்பாக ஒரு அறிக்கையை இங்கு வாசிக்க விரும்புகிறேன். முன்னதாக வருகிற தலைவரிடம் அதற்கான ஒப்புதல் பெறப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் சல்லீர்கள் திரைப்படத்திற்கு திரையரங்குகள் மறுப்பு கார்ப்பரேட் அடக்குமுறைக்கு எதிராக தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு எச்சரிக்கை செய்கிறது. திரையிட மறுக்கும் திரையரங்குகள் இழுத்து பூட்டப்படும் என்றும் எச்சரிக்கையோடு தமிழீழ விடுதலை போராட்ட காலகட்டத்தில் போர் சூழலில் உயிரை பணைய வைத்து பணியாற்றிய மருத்துவ பணியாளர்களையும் மனிதநேயத்தையும் வெளிப்படுத்தும் திரு சேது கருணாஸ் அவர்களின் தயாரிப்பில் இளம் இயக்குனர் திரு கிட்டு அவர்கள் இயக்கிய சல்லியர்கள் திரைப்படத்திற்கு திட்டமிட்டு திரையரங்குகள் மறுக்கப்பட்டு வருவது ஒரு சாதாரண வணிக பிரச்சனை அல்ல, கார்ப்பரேட் நிறுவனங்களின் நேரடியான அரசியல் பண்பாட்டு அடக்குமுறை ஆகும். இதை தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு வன்மையாக கண்டிக்கிறது. தமிழ்நாட்டின் முக்கிய நகரங்களில் குறிப்பாக கார்ப்பரேட் ஆதிக்கத்தில் செயல்படும் PVR போன்ற மல்டிப்ளெக்ஸ் திரையரங்குகள் கருத்து செறிவு கொண்ட சிறிய தயாரிப்பு நிறுவனங்களின் தமிழ் இன உணர்வு படைப்புகளை தொடர்ச்சியாக புறக்கணித்து வருவது அதிர்ச்சியும் ஆபத்து நிறைந்த போக்காக இக்கூட்டமைப்பு கருதுகிறது. ஈழத்தமிழர்களின் வலிகள், போராட்டங்கள், தியாகங்கள் தமிழ் மக்களிடம் சென்று சேரக்கூடாது என்ற உள்நோக்கத்துடன் சல்லீர்கள் திரைப்படத்தை மக்களிடமிருந்து மறைக்க முயலும் இந்த செயல் தமிழ் சினிமாவின் கழுத்தை நெரிக்கும் கார்ப்பரேட் ஆதிக்கத்தின் வெளிப்படையான கோர முகமாக இக்கூட்டமைப்பு பார்க்கிறது. இந்த சூழலில் தமிழின உணர்வோடு சல்லீர்கள் திரைப்படத்தை வெளியிட முன்வந்த தயாரிப்பாளர் திரு சுரேஷ் காமாட்சி அவர்களின் பெரும் பொருளாதார நெருக்கடிகள், அழுத்தங்கள், இவற்றுக்கிடையில் திரையரங்கு மறுப்புகள், கார்ப்பரேட் அச்சுறுத்தல்கள் ஆகியவற்றுக்கிடையே இந்த படத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்க உறுதியுடன் போராடி வருவது மிகுந்த பாராட்டுக்குரியது. அவரையும் தயாரிப்பாளரையும் இயக்குனரையும் அதில் திறம்பட நடித்த அனைத்து திரைப்பட குழுவையும் இந்த கூட்டமைப்பு மனதார பாராட்டுகிறது. இவர் நடத்தி வரும் இந்த போராட்டம் ஒரு தனிப்பட்ட தயாரிப்பாளரின் போராட்டம் அல்ல, தமிழின நினைவுகளையும் வரலாற்றையும் பாதுகாக்கும் போராட்டமாகவே தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு கருதுகிறது. இந்த கார்ப்பரேட் அடக்குமுறை தொடருமானால் இளம் படைப்பாளிகளின் கனவுகள் முளையிலேயே நசுங்கிவிடும், தமிழ் திரையுலகம் அந்நிய நிறுவனங்களின் கைப்பையாக மாறும் பேர் அபாயம் நிலவி உருவாகி வருகிறது என்பதை இக்கூட்டமைப்பு உணர்ந்து கொள்கிறது. எனவே தமிழ் திரைப்படங்களுக்கு நியாயமான திரையிடலை உறுதி செய்ய தமிழ்நாடு அரசும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரும் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சகமும் உடனடியாக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இக்கூட்டமைப்பு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறது. கார்ப்பரேட் திரையரங்கு ஆதிக்கத்திற்கு கடிவாளம் போடும் உறுதியான சட்ட வழிமுறைகளையும் நடைபெறுகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்டு வர வேண்டும் என்றும் இக்கூட்டமைப்பு கேட்டுக்கொள்கிறது. தமிழ் திரையுலகத்தைச் சேர்ந்த தமிழ் இன உணர்வாளர்கள், இளம் படைப்பாளர்கள், மக்கள் அனைவரும் இந்த அநீதிக்கு எதிராக ஒருமித்த குரலாக எழ வேண்டும் என்று இக்கூட்டமைப்பு கேட்டுக்கொள்கிறது. சல்லீர்கள் திரைப்படத்தை திட்டமிட்டு
திரையிட மறுக்கும் கார்ப்பரேட் திரையரங்குகள் மற்றும் நிறுவனங்களை எதிர்த்து திரையரங்குகளை எதிர்வரும் காலத்தில் தொடர்ந்து இந்த போக்கு நீடிக்குமாண்டால் அதை இழுத்து மூடும் போராட்டங்களை இக்கூட்டமைப்பில் இடம்பெற்றிருக்கிற அரசியல் கட்சிகளும் அமைப்புகளும் இயக்கங்களும் முன்னெடுக்க தயங்க மாட்டோம் என தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக இந்த பிவிஆர் திரையரங்கம் கர்நாடகத்தில் ஒரு படத்தை வெளியிட வேண்டுமென்றால் கன்னட மொழி திரைப்படத்திற்குத்தான் முன்னுரிமை. ஆந்திராவில் ஒரு படத்தை வெளியிட வேண்டுமென்றால் ஆந்திர தெலுங்கு மொழிக்குத்தான் முன்னுரிமை. கேரளாவில் இந்த திரையரங்குகள் படம் வெளியிடுகின்ற போது கேரள மொழிக்கு மலையாளி படங்களுக்கு தான் முன்னுரிமை. வட இந்திய முழுவதும் இந்திக்கு முதல் மரியாதை, முதல் இடம். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இங்கு தமிழில் படம் எடுத்தால், அதுவும் தமிழ்நாடு, தமிழர் உரிமை, ஈழத்தமிழர் சிக்கல், மலையக தமிழ் சிக்கல், இங்கு இருக்கக்கூடிய தமிழ் சமூகத்தின் வாழ்வாதார பிரச்சனைகள் குறித்து படம் எடுத்தால் அது இங்கு இருக்கிற கார்ப்பரேட்டு பெரும் முதலாளிகள் பிவிஆர் போன்ற திரையரங்குகளும், இங்கு இருக்கிற நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும் முதலாளிகளும் கூட அவர்களுக்கு இசைவு தந்து இது போன்ற படங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்காமல் படைப்பாளிகளை நோகடிப்பது என்பதும் படைப்பாளிகளை வஞ்சிப்பது என்பதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. பிரிதொரு மாநிலத்தில் இருக்கிற தத்தம் அந்தந்த மொழிவழி தேசிய இனங்களுடைய பிரச்சனைகளை பேசுகின்ற படங்களை அந்தந்த மாநிலங்கள் அதை வெளியிட்டு அவர்களுக்கு திரையரங்குகளை தந்து அரசும் உதவி செய்கிறது. ஆனால் இங்கு நம்முடைய சுரேஷ் காமாட்சி அவர்களும் நம்முடைய இயக்குனர் கிட்டு அவர்களும் இன்று தனித்து போராடி வருகிறார்கள். ஆனால் அரசிடமிருந்து இதுவரையில் எந்த ஆதரவும் வரவில்லை என்பது எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.